சிம்ம ராசி 12 ராசிகளில் 5வது ராசியாக இருக்கக்கூடியது சிம்மம். சிங்கத்தை அடையாளமாக கொண்ட ராசி இதுவாகும். வீரம், தைரியம் ஆகியவற்றிற்கு பெயர் போனவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். அன்பு, மரியாதை, தெய்வ பக்தி என அனைத்தும் நிறைந்தவர்கள். யாரையும் எளிதில் நம்பிவிடும் குணம் கொண்டவர்கள். இவர்கள் முன் கோபக்காரர்கள் என்றாலும் காரணம் இல்லாமல் எதற்கும் கோபப்பட மாட்டார்கள். யாராவது புகழ்ந்து பேசினால் அதற்கு உடனடியாக மயங்கிவிடக் கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். வீண் சண்டைக்கு போக மாட்டார்கள். அதே சமயம் வந்த சண்டையையும் விடமாட்டார்கள். சிம்ம ராசிக்கென்று பொதுவாக இருக்கும் குணங்கள் சிம்ம ராசி பெண்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். இருந்தாலும் சிம்ம ராசி பெண்களுக்கு தனித்துவமான சில குணங்கள் இருக்கும். சிம்ம ராசியில் பிறந்த பெண்கள் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக சொல்ல தயங்க மாட்டார்கள். அவர்களின் கருத்துக்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என அதிகம் விரும்பக்கூடியவர்கள். எதையும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்தால் கூட இவர்களால் அதை சொல்லாமல் இருக்க முடியாது. நிறைய ஆலோசனை, அறிவுரை வழங்கக்கூடியவர்கள். தனது வாழ்க்கை துணையின் போக்கை சிறப்பாக மாற்ற வேண்டும் என நினைக்கக்கூடியவர்கள் இவர்கள். எப்போதும் சிரித்த முகத்துடன் காணப்படும் சிம்மராசி பெண்கள் எதையும் சாதிக்கும் ஆற்றல் பெற்றவர்களாக இருப்பார்கள். இவர்களின் தன்னம்பிக்கை மற்றவர்களை திகைக்க வைக்கும். எதிரிகளால் ஏற்படும் தடைகளை முறியடிக்க தெரிந்தவர்கள். ஆளுமை பண்பு கொண்ட இவர்கள் சிங்கம் போல் இருக்க விரும்புவார்கள். இவர்கள் பேச்சை யாராவது மீறும்போது சர்வதிகாரியாகவும் மாறக்கூடியவர்கள். சிம்ம ராசி பெண்களை யாராவது அறிவுரை சொல்லி அடக்க நினைத்தால் அது மட்டும் இவர்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. சிம்ம ராசி பெண் நடுத்தர உயரமும் பிரகாசமான முகமும் கொண்டவர். சிரித்த முகமாக தோன்றுவார். முகத்தில் ஒரு புன்னகை இருப்பது போல தோன்றும். அவரும் அவரை சுற்றியுள்ள இடமும் எப்போதும் சுத்தமாக இருக்கும். இயன்றவரை கலை அழகுடன் வைத்திருப்பார். ஏழையோ பணக்காரியோ மற்றவர் பார்த்து ஆகா என்று வியக்கும் வகையில் அவரது உடை இருக்கும். கண்ணியமாக உடை உடுத்துவார். கவர்ச்சியாக ஆபாசமாக உடை உடுத்த மாட்டார். தன் உடம்பு மீது அவருக்கு தனி கர்வம் இருக்கும். அதை காட்சி பொருளாக்க விரும்ப மாட்டார். உடுப்பு, செருப்பு, கைப்பை, கடிகாரம் என எல்லாவற்றிலும் தனி கவனம் செலுத்துவார். சிம்ம ராசி பெண்ணுக்கு அழகு உணர்ச்சி அதிகம் என்பதால் வசதிக்கு ஏற்ப தன்னை அழகுபடுத்துவதில் அக்கறையும் செலவும் செய்வார். எந்த இடத்திலும் அசையாமல் பதறாமல் நடந்து வருவார். அவர் அருகில் இடியே விழுந்தாலும் கலங்க மாட்டார். ஏன் என்ன என்று விசாரித்த பிறகு அதனை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வார். அகம்பாவி, அகங்காரம் பிடித்தவர் என்று கருதலாம். அப்படியல்ல. தன்னம்பிக்கை மிகுந்தவர். மனத்துணிவு அதிகம். முடிவுகள் எடுப்பதில் உறுதியாக இருப்பார். கல்வியறிவும் கேள்வி ஞானமும் உடையவர். எந்த துறையில் இருந்தாலும் தானே உயர் அதிகாரியாக இருக்க வேண்டும் என்று கடுமையாக உழைப்பார். மற்றவர்களை செம்மையாக வழிநடத்தும் தலைமை பண்பு உடையவர். அன்பும் கண்டிப்பும் உடையவர். அறிவுரை சொல்வது இவருக்கு பிடிக்காது. ஆனால் மற்றவர்களுக்கு வெற்றிக்கான வழிகளை கற்றுக் கொடுப்பார். சிம்ம ராசி பெண் உயர்வானவர்களை மட்டுமே மதிப்பார், ரசிப்பார், போற்றுவார். பெரும்பாலும் சிம்மராசி பெண் தன் தந்தை அல்லது கணவன் இன்ஷியல் அல்லது பெயரை தன் பெயருடன் சேர்த்து கொள்ள விரும்புவதில்லை. இவர் தனித்து இயங்கும் ஆற்றல் படைத்தவர். யாருடைய தயவும் இவருக்கு தேவையில்லை. இவர் பலவீனமான பெண்பால் என்று கருதுவது அவருக்கு பிடிக்காது. இவர் வலிமையானவர், செயல்திறம் மிக்கவர், அறிவானவர் என்று போற்றப்பட வேண்டும் என விரும்புவார். சிம்ம ராசி பெண்ணிடம் பேசும்போது ஒரு முறைக்கு 2 முறை எதையும் சொல்லக்கூடாது. நான் என்ன செவிடா என்று செவிட்டில் அறைந்த மாதிரி கேட்பார். கோடு போட்டால் ரோடு போடும் திறமை கொண்டவர். எங்காவது பொது இடத்தில் பலர் முன்னிலையில் பேச வேண்டும் என்றால் நிறைய தகவல்கள் சேகரித்து படித்து தன்னை தயார்படுத்தி கொண்டு வருவார். இவர் உரையை கேட்டவர்கள் இவருக்கு இவ்வளவு விஷயம் தெரியுமா, இவரை படிக்காதவர் என்று அல்லவா நினைத்தோம் என்று வியந்து பிறகு பாராட்டி பணிந்து போவார்கள். போட்டி என்று வந்துவிட்டால் எவராயினும் அவரை வீழ்த்தி விடுவார். பாசம் என்று வந்துவிட்டால் மடியில் வந்து பூனைக்குட்டி போல சுருண்டு படுத்துக் கொள்வார். அவர் கொஞ்சுகிறார் என்பதற்காக யாரும் மிஞ்சிவிடக்கூடாது. மிஞ்சினால் பிராண்டிதான் விடுவார். தண்டிப்பதில் காளி, ஆதரிப்பதில் தேவி. தாய்ப்பாசம் மிக்கவர். சகோதர சகோதரிகளிடம் அன்பும் ஆதரவும் காட்டுவார். வீட்டில் இருப்பதிலேயே சிறந்ததுதான் தனக்கு தரப்பட வேண்டும் என்று நினைப்பவர். கலகலப்பாக இருக்க மாட்டார். அதனால் தோழர் தோழிகள் அதிகம் இருக்காது. தரமான நகைச்சுவைக்குத்தான் சிரிப்பார். அதுவும் வாயை மூடிக்கொண்டுதான் சிரிப்பார். சத்தம் வெளியே கேட்காது.
சிரிக்கும்போது கூட தன்னை யாரும் கவனிக்கிறார்களா என்று திரும்பி திரும்பி பார்த்து கொள்வார். நண்பர்களுக்கு உதவும் குணம் உடையவர். சிம்ம ராசி பெண் தன்னை கவனிக்கும் ஆண்களின் அனைவரின் பெயரையும் குறித்து வைத்திருப்பார். அதை சொல்லி பெருமைப்பட மாட்டார். ஆனால் தான் புறக்கணித்ததை கர்வமாக நினைப்பார். அவரை அடையும் தகுதி அவர்களுக்கு இல்லை என்று கருதுவார். அனைத்திலும் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கும் ஆணைத்தான் விரும்புவார். தன்னிடம் பணிந்து போகும் ஆணை அவர் ஒரு காலமும் விரும்புவது இல்லை. தன்னை அதிகாரம் செய்யும் ஆணையும் அவர் விரும்ப மாட்டார். தன்னை மதித்து தன்னை உயர்த்தும் ஆணை மட்டுமே விரும்புவார். அவரையே மனம் செய்து கொள்வார். குடித்தனம் நடத்துவார். பிறரிடம் அம்மா என்று தன்னை மரியாதையுடன் குறிப்பிட்டு பேச வேண்டும். அவள் இவள் என்று பேசுவதோ விளையாட்டாக கேலி கிண்டல் செய்வதோ இவருக்கு பிடிக்காது. மச்சான் கொழுந்தன்மார் கேலி செய்வதும் இவருக்கு பிடிக்காது. எனவே கூட்டு குடும்பம் இவருக்கு சரிப்பட்டு வராது. அப்படியே இருந்தால் இவரே அந்த குடும்பத்தின் அச்சாணியாக இருப்பார். எல்லோரும் இவளை தெய்வமாக மதிப்பார்கள். கணவன் மீது மிகுந்த அன்பும் ஆதிக்கமும் கொண்டிருப்பார். சிம்மராசி பெண்களை மணக்கும் கணவன்மார் பாக்கியவான்கள். அவர்களுக்காக இவர் சிந்திப்பார், செயல்படுவார். தாய் போல பார்த்துக் கொள்வார். தன் கணவனின் அந்தஸ்தை உயர்த்துவதில் குறிக்கோளுடன் செயல்படுவார். தன்னை அவன் காதலித்தான், இவன் காதலித்தான் என்று சொல்லும் போது கணவர்மார் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவர்களை எல்லாம் பிடிக்காமல் வேண்டாம் என்று மறுத்துவிட்டு தன்னை தேர்வு செய்ததற்காக பெருமை கொள்ள வேண்டும். இவரின்றி ஓர் அணுவும் அசையக்கூடாது. இதில் இம்மியளவு பிசுங்கினாலும் விவாகரத்துதான். ஆடை செலக்ஷன் செய்தாலும் அது அவருடைய விருப்பமாகத்தான் இருக்கும். ஆனால் இருப்பதிலேயே மிகச்சிறந்த வண்ணம், டிசைன், துணியின் தரம், ஃபேஷன் என்று பார்த்து பார்த்து செலக்ட் செய்வார். எனவே அவரது முடிவுக்கே விட்டுவிடுவதுதான் உத்தமம். அவரது கணவன் என்ற அந்தஸ்து குறையாமல் இருக்கும்படி தரமாக செலக்ட் செய்வார். சிம்ம ராசி பெண் அதிகம் பிள்ளை பெறுவதில்லை. ஆனால் இருக்கும் ஒரு பிள்ளைக்கு 10 பிள்ளைகள் அளவுக்கு செலவு செய்வால், செல்லம் கொடுப்பார். சிங்கக்குட்டி என்று எல்லோரும் சொல்லும்படி தன் குழந்தையை வைத்திருப்பார். அழகுணர்ச்சி மிக்கவர். மேட்சாக பிள்ளையின் டிரெஸ்ஸை பார்த்து வாங்கி அலங்காரம் செய்வார். படிப்பிலும் உயர்வான படிப்பு, வேலையிலும் அதிகாரமும் அந்தஸ்தும் மிகுந்த வேலை. திருமண மண்டபம் செலக்ட் செய்யும் போதும் அதுவா என்று மூக்கில் விரல் வைக்கும் அளவுக்கு இருப்பதில் பெஸ்ட் என்றுதான் தன் பிள்ளைகளுக்கு செய்வார். கண்டிப்பானவர்தான். கௌரவத்திற்கு குறைவான செயலில் பிள்ளை ஈடுபட்டால் மன்னிக்க மாட்டார். தோலை உரித்து உப்பை தடவி விடுவார். தண்டனை கொடுப்பதில், தன்மானம் காப்பதில் இரக்கம் இல்லாதவர். தன் தகுதிக்கு குறைவானவர்களிடம் பேசுவதை அவர் விரும்புவது இல்லை. உதவி செய்வார், ஆனால் உறவாட மாட்டார். தனது பிள்ளைகளும் அவர்களுடன் நட்பு பாராட்டக்கூடாது, ஆனால் அன்பு காட்டலாம். சிம்ம ராசி பெண்ணுக்கு வீடுதான் சொர்க்கம். வீட்டை அழகாக பராமரிப்பார். ஊர் சுற்ற விரும்ப மாட்டார். தான் விரும்பும் உலகத்தையே தனது வீட்டுக்குள் வைத்திருப்பார். அங்குலம் அங்குலமாக அழகு செய்வார். வீட்டை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் குறை இருக்கிறதா என்று ஆய்வு செய்வார். தன் வீடு என்பது தனக்கான அடையாளம் என்பார். தொழில் செய்யும் இடத்தில் சிம்ம ராசி பெண் தனக்காக எந்த சலுகையும் எதிர்பார்க்க மாட்டார். ஆண்களுடன் உயர் பதவிகளுக்கு போட்டி போடுவார். செய்யும் வேலையில் அதிகாரத்துடன் செயல்படுவார். நிறுவனத்தை முதல் நிலைக்கு கொண்டு வருவார். மாட்டை ஆடி கறப்பதும் பாடி கறப்பதும் இவளிடம் இருக்காது. செய் அல்லது செத்துமடி என்ற மந்திரம்தான். சொன்ன வேலையை சிறப்பாகவும் விரைவாகவும் செய்து முடிப்பவர்கள். எதிர்பார்க்காத அளவு பரிசும் அன்பளிப்பும் பதவி உயர்வும் பெறுவர். வேலை திறன்தான் அவர் எதிர்பார்க்கும் ஒரே தகுதி. எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.